ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் தான் உங்கள் சங்கீதா சிவா. இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் வீட்டுக்காரர் வந்து முருகனுக்கு வந்து மாலை போட்டிருந்தாரு. அதுக்காக வந்து கோயிலுக்கு போகிறதுக்காக நாங்கள் வந்து ஊருக்கு போயிட்டுருக்குறோம். அதாவது நாங்கள் குடியிருக்கிற ஊர்லேருந்து எங்கள் சொந்த ஊருக்கு வந்து ஊருக்கு போயிட்டுருக்குறோம். அங்கே போயிட்டு நைட்டு வந்து கொடுமுடி போகிறதுக்கு வந்து அந்த கலசம் அழைப்பாங்க பார்த்தீங்களா, வீட்டு வீட்டுக்கு. அதுக்காக வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அப்புறம் எல்லா வீட்டுக்கு போயிட்டு கடைசியில் எங்கள் வீட்டுக்கும் வந்தாங்க. வந்துட்டு தேங்காய் வாழைப்பழம் அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியாக அழைச்சிட்டு போகிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் வெளியே வந்து எனக்கும் மாமாவுக்கும் வந்து இந்த நிறக்குடத்துல வந்து மஞ்சளும் வேப்பிலையும் போட்டு தண்ணியில் வந்து தலையோட எனக்கும் மாமாவுக்கு தண்ணி ஊற்றி விட்டுட்டு சாமி கும்பிட்டு அந்த கலசத்தை எடுத்து வந்து தலையில் வச்சு விடுவாங்க. என்னடா என் வீட்டுக்காரர் மட்டும் மாலை போட்டிருக்காரு, இப்போ எதுக்கு 2 பேர்த்துக்கும் வந்து தண்ணி ஊற்றுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நான் வந்து எங்கள் ஊரில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு வந்து தீர்த்தம் செலுத்துவேன். அதுக்காக தான் 2 பேர்த்துக்குமே தலையோட தண்ணி ஊற்றிட்டு கலசம் தலையில் வச்சு விட்றாங்க. அப்புறம் வீட்டிலேருந்து கிளம்பி போய் நைட்டோட வந்து கலசத்தெல்லாம் கோயிலில் வச்சுருவோம். மறுநாள் காலையில் தான் வந்து நாங்கள் வந்து கொடுமுடி கிளம்புவோம். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு ரெடியாகி கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து கலசத்தை எடுத்துகிட்டு கொடுமுடி போகிறதுக்காக எல்லாம் ரெடி ஆகி போயிட்டுருக்குறோம். போய் அங்கே தலைவாசல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அங்கே போய் நின்று சாமி கும்பிட்டுட்டு திஷ்டி கழிச்சிட்டு தான் நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்து ஊர்லேருந்து வெளியே போகிறதுக்கு வந்து கோயிலுக்கு கிளம்புறதுக்கு வந்து போகிறோம். அப்புறம் இங்கேருந்து வந்து போகிறப்ப வந்து நாங்கள் வந்து நடந்து போவோம். நடந்து போகணுன்னா ஃபுல்லாக நடந்து போகிறதில்ல, கொஞ்சம் தூரம் வந்து எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் நடந்து போயிட்டு அங்கேருந்து வண்டி ஏறிக்குவோம் கொடுமுடிக்கு. அப்புறம் ஒரு வழியாக வந்து நல்லபடியாக கொடுமுடிக்கு வந்துட்டோம். கொடுமுடி வந்துட்டு எல்லோரும் வந்து சாப்பிட்டு குளிச்சுட்டு தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து வச்சு சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நாங்கள் போனதில் வந்து தண்ணி இல்லை அப்படி வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் எங்கே நல்ல நேரமோ என்னமோ தெரியல, தண்ணி வந்து கொஞ்சம் எடுத்து விட்டுருந்தாங்க. எங்களுக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியாக அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.